Hello viewers, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Gujarati special dokla எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது protein rich healthy recipe. Breakfast இல்லனா லஞ்ச்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சம் கலந்துட்டு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவை கலந்துக்கோங்க. ஏர் பபிள்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, திக்காகவும் இருக்கக்கூடாது. 10 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விடலாம். ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துட்டு ஒரே சைடில் ஜஸ்ட் 1 மினிட் கலந்துக்கோங்க. 2 மடங்கு அதிகமாகிடும். இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறீங்களோ எண்ணெயை எல்லா சைடும் தடவி இந்த மாவை உடனே மாற்றிடுங்க. ஆல்ரெடி 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண குக்கரில் ஒரு சின்ன கப் இருந்தால் வச்சுட்டு அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சுடுங்க. 20 நிமிஷம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் உள்ளிருந்து நல்லா வேகும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு. கத்தியில் வெந்திருக்கான்னு குத்தி பாருங்கள். எதுவும் ஒட்டலைன்னா வெந்துருச்சு. இது ஆறட்டும், ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம சீசனிங்க்கு ரெடி பண்ணிவிடுவோம். பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு சூடானதும் கடுகு, 4-5 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை வதங்கினதும் 1/2 கப் தண்ணி விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போது 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ், கொஞ்சம் கொத்தமல்லி. சிரப் ரெடி. டோக்லா ஆறிடுச்சு. மெதுவாக கத்தியில் இப்படி சைடை கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கவுத்துடுங்க. சூப்பராக கேக் போல் இருக்குது. இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், மெத்து மெத்துன்னு ஸ்பாஞ்சி டோக்லா ரெடி. இப்போது இது மேலே சிரப்பை நல்லா கொத்திக்கோங்க. துருவின தேங்காய் கொஞ்சம் 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். ஒரு கப் கொத்தமல்லியை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. 3-4 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு அரைச்சிக்கோங்க. டோக்லா கிரீன் சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.